வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சுண்டல் ரெசிபி பார்க்க போறோம். நார்த் இந்தியன் ஸ்டைல்ல கரம் மசாலா எல்லாம் போட்டு சாட் சுண்டல். ரீசெண்டா நாங்க அஸ்ஸாம் சைடு போயிருந்தோம். அப்போ இந்த மாதிரி சுண்டல் நிறைய ஸ்டேஷன்ல அங்கங்க கொண்டுட்டு வந்திருந்தோம். சுட சுட சூப்பரா இருந்துச்சு. எப்படியாவது ட்ரை பண்ணி நம்ம வீட்டுல செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு நான் 2-3 வாட்டி வீட்டுல செஞ்சுட்டேன். அதையே டேஸ்ட் வந்திருந்தது. இப்ப உங்களுக்காக நான் இது செஞ்சு காட்டுறேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப சுண்டலோட யூசஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். நார்மலா எல்லாருக்கும் தெரியும், சுண்டல் பயிறு பொதுவாகவே நம்ம டெய்லி அவிச்சு சாப்பிட்டோம்னாலே நமக்கு உடம்பு ரொம்ப ஹெல்த்தின்னு. ஆனா அதுல என்னென்ன சத்து இருக்குன்னா, நிறைய நமக்கு விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு, அதே மாதிரி நம்ம பாடி வெயிட் மெயின்டைன் பண்றதுக்கு, பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ண, நமக்கு ஏஜிங் ஆன்டி ஏஜிங் நமக்கு வயசாகாம தடுக்கிறதுக்கு கூட அந்த சுண்டல் ரொம்பவே யூஸ் ஆகும். அதே மாதிரி மெக்னீசியம், ஜிங்க், அயன் எல்லா சத்துமே நமக்கு சுண்டல்ல இருக்கு. இப்ப முதல் நாள் நைட்டே நான் ஒரு கப்பு சுண்டல் நனைய வச்சுட்டேன். நீங்க ஈவினிங் பண்ணணும்னா காலையில கூட நனைய வச்சா சரியா இருக்கும். ஈவினிங் பண்ணலாம். இப்ப நம்ம அதை வேக வச்சிடலாம். குக்கர்ல போட்டு அதுல தண்ணி ரொம்ப ஜாஸ்தி முங்கமே ஊத்தாதீங்க. கரெக்டா முங்குற அளவுக்கு ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கொஞ்சமா மஞ்சத்தூளும் உப்பும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு தண்ணி நம்ம வடிகட்டும் போது அந்த சுண்டல்ல இருக்க சத்துமே நமக்கு ரொம்ப வெளியே போயிட்டா டேஸ்ட்டுமே கூட கொஞ்சம் மாறிடும். அதனால கரெக்டா வச்சு நம்ம எடுத்தோம்னா தண்ணியுமே ரொம்ப வேஸ்ட் ஆகாது. சுண்டல்ல இருக்க சத்து ரொம்ப போகாது. பாருங்க, இப்ப 4 சவுண்டு சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா இப்ப ஒரு பவுல்ல கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி. மூணாவதா மாங்காய் பொடி, ட்ரை ஆம்ச்சூர் பவுடர் சொல்லுவாங்க. 4வதா சாட் மசாலா. அடுத்து ரோஸ்டட் ஜீரக பொடி. நம்ம ஜீரகத்தை வறுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்ப மிளகா பொடி. நல்லா காரமா இருந்தா நம்ம கூடவே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபைனலா கொஞ்சம் கரம் மசாலா. இதை எடுத்து இப்ப நம்ம ரெடியா வச்சுக்குவோம். இதுதான் நம்ம சுண்டல் மசாலாவுக்கு யூஸ் பண்ண போற எல்லா மசாலாவுமே இதுதான். கரெக்டா நம்ம எடுத்து வச்சுட்டு பாருங்க, நான் சுண்டல் வெந்துருச்சு. ரொம்ப குழையக்கூடாது சுண்டல், அப்ப டேஸ்ட் நமக்கு மாறிடும். கரெக்டா இருக்கணும் நமக்கு. இப்ப அந்த சுண்டல்ல அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாக், அதை நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த மசாலா அதுல சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணல சுண்டலோட டேஸ்ட்டுமே நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நம்ம சுடுதண்ணிலையும் அந்த மசாலாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கலந்து ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நல்லா நம்ம கொஞ்சம் கட்டியாவேவும் கூட நல்லா கலக்கி எடுத்து ரெடியா வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மசாலா மட்டும்தான் அதுல சேர்க்க போறோம், வேற எந்த மசாலாவும் கிடையாது. சோ ரெடியா நம்ம எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம நல்ல கனமான பேனை காய வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமா விட்டாதான் அதுக்கு நல்லா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் ஜீரகம் போட்டு பொரிய விட்டுறலாம். நம்ம கடுகு போட தேவையில்லை, ஜீரகம் மட்டும்தான் போடணும். இப்ப சின்ன சின்னதா இஞ்சி நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு 4-5 பச்சை மிளகா நீளமா கீறி அதையுமே, இது 2 மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போறோம், வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இதே மாதிரி நீங்க இன்னொரு நாளைக்கு ஃபாஸ்டிங் பண்ணல, சாமிக்கு படைக்கல, அந்த மாதிரினா கூட நீங்க வெங்காயமுமே ஆட் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயம். இப்ப நம்ம அந்த மசாலாவை அதுல சேர்த்துடலாம். நம்ம பவுடரா சேர்க்காம இந்த மாதிரி அந்த சுடுதண்ணியை சேர்த்தோம்னா நமக்கு அந்த சுண்டலோட பிளேவருமே ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். இன்னும் கூட இந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் நானு, அதையுமே இதுல இந்த மசாலால போட்டு நம்ம கலக்கி அதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே நமக்கு அந்த பச்சை வாசனை போயிடும். சுண்டலுமே ரொம்ப டேஸ்டா வரும். நமக்கு சுண்டல் போட்டு கிண்டும் போதுமே நமக்கு நல்லா எல்லா இடத்துலயும் கோட் பண்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப நல்லா வரும். அவ்வளவுதான், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சுண்டலையும் அதுல ஆட் பண்ணிடலாம். நல்லா அந்த ஹீட்ல நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா எல்லா இடமுமே நல்லா கூட்டாயிருச்சு. கொஞ்சம் டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிருக்கேன். நம்ம ஏற்கனவே சுண்டல் வேக வைக்கல, சுண்டல்ல உப்பு போட்டுதான் வேக வச்சிருக்கோம். இதனால லைட்டா கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுனால நான் லைட்டா ஆட் பண்ணிருக்கேன். சமயத்துல நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாத்துக்கோங்க, எல்லா பிளேவர் கரெக்டா இருக்கா இல்லையான்னு. பாருங்க, சுண்டல் நல்லா எல்லா இடத்துலயும் கூட்டாயிருச்சு. இப்ப ஒரு அரை லெமன் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா நமக்கு அந்த சாட்டோட டேஸ்ட் கிடைக்கும். நம்ம அந்த காரப்பொரி சாப்பிடும் போது நல்லா அந்த புளிப்பா சாப்பிடுவோம்ல, அது மாதிரி அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுட்டு ஃபைனலா கொஞ்சம் மல்லித்தலையுமே இதுல ஆட் பண்ணிக்கலாம். பசங்கள்லாம் நார்மலா நம்ம கடுகு போட்டு வெங்காயம் தாளிச்சு அந்த மாதிரி கொடுத்தோம்னா பசங்க கோயில் சுண்டல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா காரசாரமான ஒரு சுண்டல்
எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களுமே ஈவினிங் டைம் வந்து இந்த சுண்டல் செஞ்சு சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் சாட் சுண்டலை ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல அதே மாதிரி கடலைக்கறி வீடியோ இருக்கு, அதுவுமே பாருங்க. ரொம்ப டேஸ்டான ரெசிபி. சப்பாத்திக்கு, பூரிக்கு, அதே மாதிரி நம்ம புட்டுக்கு எல்லாமே அந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும். அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க.